அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சென்ற வாரம் சூரத்துல் பக்ராவை அதனுடைய 2 ஆயத்துகளில் நாம் பார்த்தோம். முதலாவதாக ஹுரூஃபுல் முகத்தாத் என்று சொல்லப்படக்கூடிய துண்டித்து துண்டித்து ஓதப்படக்கூடிய எழுத்துக்கள் அலிஃப் லாம் மீம், இதனை பற்றி உள்ள விளக்கத்தையும், அதுக்கடுத்ததாக ஜாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன், இது வேதமாகும், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு, பயபக்தியாளர்களுக்கு, இறையச்சம் உடையவர்களுக்கு இந்த வேதம் நேர்வழி காட்டும் என்பதாக அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். முத்தகீன்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னான். அந்த முத்தகீன்கள் எப்படி இருப்பார்கள், பயபக்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அல்லாஹு தாலா சொல்லுகிறான், சூரத்துல் பக்ராவில் உள்ள 3வது வசனம் இது. அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். பயபக்தி உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யுமினூன பில் கைப், மறைவானவற்றை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்வார்கள். வ யுகீமூன ஸலாத, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அளித்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் என்பதாக அல்லாஹு தாலா முத்தகீன்களுடைய சிஃபத்துகளை, அவர்களுடைய தன்மைகளை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இங்கே முதலாவதாக ஒரு விஷயம், ஈமானு பில் கைப், அதாவது மறைவான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்வது. அல்லாஹு தாலா சொல்லுகிறான், இது பயபக்தியாளர்களுடைய ஒரு தன்மை. உண்மையிலேயே மறைவான விஷயங்களை, மறைவாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். கண்ணால் நேராக பார்த்தால்தான் நான் ஈமான் கொள்வேன் என்று சொல்வதை விட, மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்களை மறைவாக நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இதுதான் ஈமானு பில் கைப். மறைவான விஷயங்களை ஈமான் கொள்வதற்கு ஈமானு பில் கைப் என்று சொல்லப்படும். கண்ணுக்கெதிரே தெரியக்கூடிய விஷயங்களை ஈமான் கொள்வதற்கு ஈமானு பில் முஷாஹதா, அதாவது கண்ணால் பார்த்து ஈமான் கொள்ளுதல் என்று அரபியில் சொல்வார்கள். அப்போ இந்த 2இல் எது சிறந்தது? ஈமானு பில் முஷாஹதா சிறந்ததா அல்லது ஈமானு பில் கைப், மறைவானவற்றை ஈமான் கொள்வது சிறந்ததா என்று பார்த்தால் மறைவானவற்றை ஈமான் கொள்வதுதான் சிறந்தது. ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மறைவான விஷயங்கள். அல்லாஹ் எப்படி இருப்பான் நமக்கு தெரியாது, அவனுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி நமக்கு தெரியாது. இருந்தாலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். இது ஈமானு பில் கைப்.
மலக்குமார்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி நமக்கு தெரியாது. இருந்தாலும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக நாம் கண்ணை மூடிக்கொண்டு ஈமான் கொள்கிறோம். இது ஈமானு பில் கைப், மறைவானவற்றை ஈமான் கொள்வது. லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற பலகை இருக்கிறதா? ஷைத்தான் இப்லீஸ் என்பவன் இருக்கிறானா? இன்னும் சொல்ல போனால் ஜின்கள் என்பது இந்த உலகில் வாழ்கிறார்களா இல்லையா? எல்லாம் நமது கண்களிலும் மறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உலகில் 1,24,000 நபிமார்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். அந்த 1,24,000 நபிமார்களை நமது கண்களால் பார்த்தது கிடையாது. ஏன், நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கூட நமது கண்களால் பார்த்தது கிடையாது. இப்படி ஈமான் கொள்வதுதான் சிறந்தது. என்ன, பார்க்காதவற்றை ஈமான் கொள்வது சிறந்தது. அதே போன்று நாளைக்கு கியாமத் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. சொர்க்கம் நரகம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. இவைகளெல்லாம் மறைவான விஷயங்கள். மறைவான விஷயங்களை யார் ஈமான் கொள்வார்கள்? பயபக்தியாளர்கள் ஈமான் கொள்வார்கள். இதுதான் அவர்களுடைய தன்மை என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ஈமானு பில் கைப், இஸ்லாத்திற்கு ஈமானு பில் கைபிற்கு தான் அதிகமாக ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஈமானு பில் முஷாஹதா, அதாவது பார்த்து ஈமான் கொள்வது என்பதற்கு எந்த விதமான ஒரு ஏத்திபாரும் கிடையாது. ஏன் கிடையாது? அது ஏன் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னால், நம்மளுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், கடைசி நேரம், ஒவ்வொரு மனிதனுக்குரிய ஒரு கடைசி நேரம் எதுவென்றால், அவனுடைய ரூஹ் கர்கராவிற்கு வரும் வரைக்கும் என்ன செய்யலாம்? அவன் ஈமான் கொள்ளலாம். அது வரைக்கும் அவன் நல்லவனா கெட்டவனா என்று சொல்லி அவனுக்கும் தெரியாது, மற்ற யாருக்கும் தெரியாது. ஆனால் எப்பொழுது ஒரு மனிதனுடைய ரூஹ் கர்கராவிற்கு எட்டிவிட்டதோ அப்பொழுது அவர் சொர்க்க நரக காட்சிகளை எல்லாம் பார்க்க ஆரம்பித்து விடுவார். அவர் நல்லவரா கெட்டவரா என்று சொல்லி அவருக்கு தெரிந்துவிடும். மலக்குமார்கள் அவருடைய கண்களுக்கு தெரிவார்கள். இப்லீஸ், ஷைத்தான் போன்ற மறைவான விஷயங்கள் எல்லாம் அவரது கண்களுக்கு தெரியும். அப்படி தெரிவதற்கு முன்னர் ஈமான் கொள்வதுதான் அது புத்திசாலித்தனமும் கூட. அதுதான் முத்தகன்களின் சிஃபத் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது மட்டுமல்ல, நாம் பார்த்து ஈமான் கொண்டால் நமது ஈமானிற்கு எந்த விதமான மதிப்போ எந்த விதமான பலனோ கிடையாது. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த ஒட்டுமொத்த உம்மத்துடைய தௌபா வாசல் எப்பொழுது மூடப்படும் என்றால், சூரியன் எப்பொழுது மேற்கு திசையிலிருந்து உதிக்குமோ அப்பொழுது மூடப்பட்டு விடும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அது வரைக்கும் இந்த தௌபாவுடைய வாசல் திறந்தே தான் இருக்கும். அல்லாஹு தஆலா நமது பாவங்கள் எல்லாம் மன்னித்து கொண்டே தான் இருப்பான். ஏன் அப்பொழுது மூடிவிடும் என்றால், மக்களுக்கு அப்பொழுதுதான் ஒரு சிந்தனை வரும், ஆஹா, நபி அவர்கள் சொன்னார்களே மேற்கில் சூரியன் உதயமாகும் என்று, கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்களே என்று அப்பொழுது மனதிற்கு வந்து ஈமான் கொண்டால், அந்த நிகழ்வு நிகழ்ந்த பின்னாடி ஈமான் கொண்டால் அவருடைய ஈமான் என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அவருடைய தௌபாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக முத்தகீன்களுடைய சிஃபத், பயபக்தியாளருடைய தன்மை என்னவென்றால், முதலாவதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவான விஷயங்களை கொண்டு என்ன செய்வார்கள்? ஈமான் கொள்வார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது முதல் தன்மை. இரண்டாவதாக முத்தகீன்களுடைய சிஃபத், பயபக்தியாளருடைய தன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? வயுகீமூன ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இங்கே நாம் ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். எப்படி சொல்லலை? யுஸல்லூன ஸலாத்த, தொழுகையை தொழுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தொழுகையை தொழுவார்கள் என்பதற்கும் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்பதற்கும் வித்தியாசங்கள் இங்கே இருக்கிறது. சரி, நிலைநாட்டுதல் என்றால் என்று நாம் பார்த்தால், நிலைநாட்டுதல் என்பதற்குண்டான அர்த்தம் இதுதான். மன ஓர்மையோடு, உள்ளச்சத்தோடு, நன்றாக பொறுமையாக ருக்கு சஜிதாக்களை எல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி இஹ்லாஸான முறையில் தொழுவதுதான் இந்த யுகீமூன ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுதல் என்பதற்கு உண்டான அர்த்தம்.
அப்போ அல்லாஹு தாலா நமக்கு இங்கே எப்படி தொழ சொல்லுகிறான்? பொறுமையாக தொழ வேண்டும், உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும், மன ஓர்மையோடு தொழ வேண்டும். அந்த தொழுகை எனக்காக வேண்டி இஹ்லாஸான தொழுகையாக இருக்க வேண்டும். நன்றாக குனிந்து ருக்கு சஜிதாக்களை எல்லாம் செய்ய வேண்டும். அந்த ருக்கு சஜிதாவில் ஓதக்கூடிய தஸ்பீஹுகளையும் தக்பீரில் ஓதக்கூடிய குர்ஆனையும் நல்ல விதமாக ஓத வேண்டும். இப்படி என்ன செய்ய வேண்டும்? நமது தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இதுதான் முத்தகீன்களுடைய சிஃபத்தும் கூட. பயபக்தியாளர்கள் தங்களுடைய தொழுகைகளை ஒழுங்கான முறையில் நிறைவேற்றுவார்கள், நிலைநாட்டுவார்கள். ஒரு சிலர்கள் இப்படியும் தொழுவதுண்டு. கோழி கொத்துவதை போன்று தொழுவார்கள். ருக்கு செஞ்சுட்டு உடனே சஜிதாக்கு போயிடுவாங்க. அதாவது எப்படின்னா, அவங்க ருக்கு செஞ்சு நமக்கு தெரியாது, சஜிதாக்கு போனதும் தெரியாது. கோழி கொத்துவதை போன்று அவர்கள் தொழுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை என்றால், தொழுகையில் திருடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், தொழுகையில் நாம் எப்படி திருட முடியும்? தொழுகையில் எப்படி திருட முடியும் என்று கேட்கும்பொழுது அவர்கள் ருக்குவை சரியாக செய்ய மாட்டார்கள், சஜிதாவை சரியாக செய்ய மாட்டார்கள் என்பதாக நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக தொழுகை நிலைநிறுத்துதல் என்று சொன்னால் ஒழுங்கான முறையில் அமைதியாக மன ஓர்மையோடு இஹ்லாஸோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தொழுகைகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை அல்லாஹு தாலா இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, தொழுகைகளில் வெறும் ஃபர்லான தொழுகை மாத்திரம் அல்லாமல் சுன்னத்துகளையும் நஃபில்களையும் பேணி தொழுவதும் தொழுகையில் நிலைநாட்டுவது என்பதில் கட்டுப்பட்டது என்றும் கூட ஒரு சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஆண்களாக இருந்தால் முதல் சஃபில் நின்று தொழுவதும் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு உண்டான கருத்து என்பதாக ஒரு சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். ரஷீத் அஹ்மது கங்கோஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கங்கோ என்ற அவர்களுடைய ஊரிலிருந்து புறப்பட்டு தாருல் உலூம் தேவபந்திற்கு வருகிறார்கள். வந்து அங்கே ஒரு விழா நடக்கிறது. அந்த விழாவை எல்லாம் முடித்துவிட்டு எல்லா மாணவர்கள் எல்லாம் சூழ்ந்து கொள்கிறார்கள் முசாஃபா செய்வதற்காக வேண்டி. அசர்த் அவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா, பொறுமையாக எல்லாத்துக்கும் முசாஃபா எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. செய்ததில் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், அசருடைய வக்து கலாவாயிடுச்சு. இப்போ ரஷீத் அஹ்மது கங்கோய் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் 23 வருடங்கள் முதல் சஃபை நான் தவறாமல் தொழுது வந்தேன். 23 வருஷம் அவ்வல் தக்பீரோடு முதல் சஃபில் தான் நான் தொழுது வந்தேன். 23 வருடங்கள் கழித்து முதலாக எனக்கு தக்பீரை ஊலா என்று சொல்லப்படக்கூடிய முதல் தக்பீரும் அவ்வல் தக்பீரும் முதல் சஃபும் எனக்கு தவறிவிட்டது என்கிறார்கள் ஹசரத் ரஷீத் அஹ்மத் கங்கோய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆக நமது பெரியார்களும் கூட இந்த தொழுகை விஷயத்தில் எந்த அளவிற்கு பேணிக்கையாக இங்கே இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹு தாலா நினைத்திருந்தால் யுசல்லூன ஸலாத்த, தொழுகையை அவர்கள் தொழுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லாமல் யுகீமூன ஸலாத்த, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்று சொல்லியிருக்கிறான். என்றால் தொழுகையை மன அமைதியோடு ஒரு மன ஓர்மையோடு அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த தொழுகையை நிறுத்தி நிதானமாக தொழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை இங்கே அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக முத்தகீன்களுடைய பண்புகளில் அடுத்த பண்பை அல்லாஹு தாலா சொல்கிறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அளித்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அல்லாஹ் அளித்தவற்றிலிருந்து செலவு செய்வதுடைய தன்மை முத்தகீன்கள் பயபக்தியாளர்களுடைய தன்மை. எந்த செல்வமாக இருக்கட்டும், அது பொருட்செல்வமாக இருக்கட்டும் அல்லது பிள்ளை செல்வமாக இருக்கட்டும், எல்லாம் அல்லாஹு தாலா வழங்கியதுதான். ஆக அல்லாஹ் எதை வழங்கினானோ அதை வைத்து என்ன செய்வார்கள்? அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டிய செலவு செய்வார்கள். இப்போ அல்லாஹ் வழங்கிய பொருட்கள், அந்த பொருட்களை ஒன்று சதக்காவாகவோ அல்லது ஜக்காத்தாகவோ அல்லது வேறு ஏதாவது தங்களுடைய குடும்பத்திற்கு தோதுவாக என்னென்ன செலவுகள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த செலவுகளை எல்லாம் என்ன செய்வார்கள்? நாம் அளித்தவற்றிலிருந்து செய்வார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். அதே போன்று சதக்காக்களை கொடுக்கும் பொழுது வாரி வழங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் அல்ல. ஏனென்றால்
வாரி நாம் வழங்கிவிட்டால் நாம் ஏழையாக ஆகிவிடுவோம். ஆக இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு பணம் வந்து விட்டால் அதை எடுத்து உடனே ஏழைகளுக்கு மொத்தமாக கொடுத்து விட்டு நீ வெறுங்கையாக இரு என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லவில்லை. மாறாக உங்களுக்கு அல்லாஹு தஆலா எதை கொடுத்திருக்கிறானோ அதில் ஒரு சின்ன பகுதியை எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்கள். இப்படி கொடுப்பது முத்தக்கின்களுடைய சிஃபத் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதில் நாம் வீண் விரயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் அளித்தவற்றிலிருந்து செலவு செய்கிறோம், வீட்டிற்கும் நாம் செலவு செய்கிறோம். அந்த செலவு எப்படி இருக்க வேண்டும்? வீண் விரயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் இருக்கிறது. ஆக வீண் விரயம் என்பது இருக்கக்கூடாது. ஏனென்றால் இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹு தஆலா வீண் விரயம் செய்வோர்களை விரும்புவது கிடையாது. வீண் விரயம் என்பது இருக்கக்கூடாது செலவில். ஆக வீண் விரயம் இல்லாமல் நமது செலவுகள் இருக்க வேண்டும். ஆனால் தற்போதைய காலத்தில் பார்த்தால் திருமணங்களிலும் சரி அல்லது வேறு ஏதாவது வீடு குடி போவதல் போன்ற விழாக்களிலும் சரி அல்லது ஹத்னா விருத்த சேதனம் செய்கிறார்கள், சுன்னத் செய்கிறார்கள். சுன்னத் செய்துவிட்டு அதற்குண்டான பெரிய பெரிய விழாக்களை போன்று, பெயர் சூட்டும் விழாக்களை போன்று பெரிய பெரிய விழாக்களாக ஆடம்பர செலவுகளை எல்லாம் செய்வதை இந்த காலத்தில் பார்க்கிறோம். ஆக இந்த ஆடம்பர செலவு என்பது வீணான செலவுகள். ஆக இப்படி வீணாக செலவு செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் அனுமதித்தது கிடையாது. அதற்காக வேண்டி நாம் கியாமத்தில் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய கேள்விகளில் இந்த ஒரு கேள்வி முக்கியமாக இருக்கும். நீ எப்படி சம்பாதித்தாய், சம்பாதித்ததை எப்படி செலவு செய்தாய் என்று அல்லாஹு தஆலா கேட்பான். ஆக இதை போன்ற கேள்விகளுக்கு நாம் சரியான ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்றால் நமது செலவுகளை சரியான முறையில் நாம் வைத்து கொள்ள வேண்டும், வீண் விரயம் இல்லாமல் வைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறான். ஆக பயபக்தியாளர்கள், இறையச்சமுடையவர்கள், முத்தகைன்களில் சிஃபத்துகளில் ஒரு சிஃபத், ஒரு தன்மை என்னவென்றால் அவர்கள் நாம் அளித்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். ஆக அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய 3வது வசனத்தில் முத்தகைன்களுடைய சிஃபத்துகளை எல்லாம் சொல்கிறான். அடுத்து தொடர்ந்து அல்லாஹு தஆலா 4வது வசனத்தில் சொல்கிறான், வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கபலிக் வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன். மேலும் இந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யுமினூன பிமா உன்சில இலைக்க, உம்மின் பால் இறக்கிய வேதத்தையும் ஈமான் கொள்வார்கள். வமா உன்சில மின் கபலிக், உமக்கு முன்னர் என்னென்ன வேதங்கள் எல்லாம் இறக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேதங்களையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன், இவர்கள்தான் மறுமை நாளை கொண்டு உறுதி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். ஆக இங்கே அல்லாஹு தஆலா 2 விதமாக இங்கே பிரிக்கிறான். முதலாவதாக உம்மில் பால் இறக்கப்பட்ட வேதம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொல்கிறான், நபியே உம்மின் பால் இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் ஈமான் கொள்வார்கள். அதாவது குர்ஆனின் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இது முத்தகீன்களுடைய தன்மைகளில் ஒன்று. இரண்டாவதாக வமா உன்சில மின் கபலிக், உமக்கு முன்னர் என்னென்ன வேதங்கள் இறக்கப்பட்டிருக்கிறதோ, தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற இந்த 3 வேதங்கள், இது அல்லாமல் ஏனைய ஏடுகளை அல்லாஹு தஆலா ஒரு சில நபிமார்களுக்கு வழங்கி இருக்கிறான், அதையும் அவர்கள் நம்புவார்கள். நாம் அதை நம்பதான் செய்ய வேண்டுமே தவிர அதன்படி நாம் அமல் செய்ய முடியாது. இதற்கு முன்னரும் நாம் சொல்லியிருக்கிறோம். முதலாக இந்த தஃப்சீர் பயான் ஆரம்பிக்கும் பொழுது நாம் சொல்லியிருக்கிறோம், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌராத்துடைய பிரதிகளை கொண்டு வந்து நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து நீட்டுகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து விட்டது, கோபத்தால் அவர்கள் முகம் சிவந்து விட்டது. இதை பார்த்த ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா, நான் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் அல்லாஹ்வை ரப்பாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய உங்களை நாங்கள் தூதராகவும் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், லவ் கான மூசா ஹய்யன், ஒருவேளை ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாலும்
அவர்கள் என்னை தான் பின்பற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக முந்திய வேதங்களை பொறுத்த வரைக்கும் அது இருக்கிறது என்று ஈமான் கொண்டால் மட்டும் போதும். ஆனால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த குர்ஆன் உண்மையானது என்று சொல்லி ஈமான் கொள்வது மாத்திரமல்லாமல் இந்த குர்ஆனின்படி நாம் அமலும் செய்ய வேண்டும் என்பதை நாம் இங்கே சற்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இரண்டு விதமான ஈமானை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார். நாம் பார்க்கக்கூடிய இந்த குர்ஆனை நாம் ஈமான் கொள்வது, அடுத்ததாக நாம் பார்க்காத தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற வேதங்களையும் ஈமான் கொள்வது. ஆகிய இந்த இரண்டு விதமான ஈமானை பற்றி அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். இந்த சிஃபத் யாருடைய சிஃபத்? பயபக்தியாளர்கள், இறையச்சமுடையோருடைய சிஃபத் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக இங்கே இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லியாக வேண்டும். இதே யூதர்கள் இருப்பார்கள், கிறிஸ்துவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தங்களுக்கென்று வழங்கப்பட்ட அந்த வேதத்தை அவர்கள் ஈமான் கொண்டார்கள், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் என்ன செய்யலை? குர்ஆனை அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. இதுதான் நமக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். இந்த ஒரு விஷயம்தான் அவர்களையும் நம்மளையும் பிரித்து காட்டுகிறது. நாம் எல்லா நபிமார்களையும் எல்லா வேதங்களையும் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. கிறிஸ்தவர்கள் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வெறும் இன்ஜீல் என்ற வேதத்தை மாத்திரம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌம்களாக இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தௌராத்துடைய வேதத்தையும் தான் ஏற்றுக்கொள்வார்கள். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையோ இன்ஜீலையோ ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த குர்ஆனையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆக இதன் மூலியமாக அல்லாஹு தஆலா நமக்கு சொல்ல வருவது என்னவென்றால், ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது முன்னுள்ள வேதத்தை மட்டும் ஈமான் கொண்டு தற்பொழுதுள்ள குர்ஆனை நிராகரித்தவர்கள் அவர்கள் காஃபிர்கள். அல்லது தற்பொழுதுள்ள குர்ஆனை மட்டும் நான் நம்பி முந்தைய வேதத்தை மறுப்பது என்பது நம்மையும் குஃப்ரில் சேர்த்துவிடும். ஆக முத்தக்கின்களுடைய சிஃபத், முத்தக்கின்களுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், இரண்டும் இருக்க வேண்டும். குர்ஆன் படி அமலும் குர்ஆனை ஈமானும் கொள்ள வேண்டும். முந்திய வேதங்களின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த முந்திய வேதங்களை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது முத்தக்கின்களுடைய தன்மையாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அடுத்த வசனத்தில் 5வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலாஇக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள் இரட்சகரிடமிருந்துள்ள நேர்வழியின் மீது இருக்கின்றார்கள், மேலும் அவர்கள் தாம் வெற்றி பெற்றவர்கள் என்று யாரை பார்த்து சொல்லுகிறான்? இந்த முத்தக்கின்களை, பயபக்தியாளர்களை, இறையச்சமுடையோர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். மேற்சொன்ன தன்மைகளை பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை ஈமான் கொண்டவர்கள், யுகீமூன ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அது மட்டுமல்ல நாம் அளித்தவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், 4வதாக அவர்கள் உம்மின் மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆனின் மீதும், இனி அவர்கள் இதற்கு முன்னர் இறக்கப்பட்ட தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற அனைத்து வேதங்கள் மீதும் ஈமான் கொண்டார்கள். இப்படி ஈமான் கொண்டவர்கள் தான், இப்படிப்பட்ட பயபக்தியாளர்கள் தான் உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இவர்கள்தான் இறைவன் புறத்திலிருந்து வந்த, இரட்சகனின் புறத்திலிருந்து வந்த நேர்வழி பெற்றவர்கள். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இங்கே யார் வெற்றியாளர்கள் என்பதையும் சொல்லிவிட்டு யார் தோல்வியாளர் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். யார் யாரெல்லாம் இதனை ஈமான் கொண்டு அதன்படி அமல் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் வெற்றியாளர்கள், யார் யாரெல்லாம் இதை நிராகரிக்கிறார்களோ அவர்களெல்லாம் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்பதாக இங்கே அல்லாஹு தஆலா நமக்கு திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அடுத்ததாக 6வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு சவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திருஹும் லா யுமினூன். யார் நிராகரித்து விட்டார்களோ அத்தகையவர்கள், சவாஉன் அலைஹிம், நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்தாலும் சரி, அன்தர்தஹும் அம் லம் துன்திருஹும் லா யுமினூன்,
அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி அல்லது எச்சரிக்கை செய்யவில்லை என்றாலும் சரி, இரண்டும் சமம்தான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது இதற்கு முன்னர் 5வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா பயபக்தியாளர்களை பற்றி பேசி வந்து தற்பொழுது முத்தகீன்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய காஃபிர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். காஃபிர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறானுங்க. இப்போ காஃபிர்களுக்கு என்னதான் நீங்கள் எடுத்து சொன்னாலும், அவர்களுக்கு நீங்கள் என்னதான் நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும், செய்யவில்லை என்றாலும் எல்லாம் ஒன்றுதான். அதாவது கருத்து என்னவென்றால் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், அவர்களுக்குள்ளே ஈமான் செல்லாது என்பதாக இங்கே அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக இங்கே ஒரு சில விஷயத்தை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஈமான் கொடுக்க நாடிவிட்டால் எப்படி வேண்டுமானாலும் ஈமானை கொடுத்து விடுவான். ஆனால் அல்லாஹுடைய தக்தீரில், அல்லாஹுடைய விதியில் ஒருவனுக்கு ஈமான் இல்லை என்று முடிவாகியே இருந்தது என்று சொன்னால், என்னதான் குட்டிகரணம் அடித்தாலும் அவனுக்கு ஈமான் வராது. என்னதான் அவன் உள்ளத்தில் இஸ்லாமை பற்றிய நல்ல நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு ஈமான் வராது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அபூ தாலிப் அவர்களை நாம் சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தின் மீது பற்று கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள். இஸ்லாத்திற்கு என்னென்ன தேவைகளோ என்னென்ன உதவிகளோ அனைத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்து கொடுத்தார்கள். ஆனால் முடிவு என்ன ஆனது? அவர்கள் கலிமாவை மொழியாமல் மரணித்து விட்டார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இந்த நேர்வழி காட்டுவது என்பது அல்லாஹ்வின் புறத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அந்த நேர்வழி கொடுப்பது என்பது அல்லாஹ்வின் கைகளில் தான் இருக்கிறது. அடுத்த வசனத்தில் 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ഖതമல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சமஇஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவத்தும் வலஹும் அதாபுன் அதீம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ഖതமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய இதயங்களின் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது. வ அலா சமஇஹிம், அவர்களுடைய செவிகளின் மீது முத்திரை இடப்பட்டு விட்டது. வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா, அவர்களுடைய பார்வைகளில், அதாவது கண்களில் திரையை தொங்கவிடப்பட்டு விட்டது. வலஹும் அதாபுன் அதீம், அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக இது யாரை பற்றி என்று சொன்னால், தற்பொழுது நாம் சொல்லிக் கொண்டு வந்தோமே காஃபிர்கள், நிராகரிப்பாளர்கள், அவர்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போது நமக்கே இங்கே ஒரு கேள்வி வரலாம். அல்லாஹ் தான் நாடுகிறான், அவனே நாடி அவனுக்கு ஈமான் வரக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தான் நாடுகிறான். அவனே நாடிட்டு ഖതமல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ்வே அவங்களுடைய ஹிதயத்தில் முத்திரை வைக்கலாமா? அல்லாஹ்வே அவங்களுடைய காதுகளில் முத்திரை வைக்கலாமா? அல்லாஹ்வே அவங்களுடைய பார்வையில் திரையை தொங்க விடலாமா? தொங்க விட்டுட்டு வலஹும் அதாபுன் அதீம், அவர்களுக்கு மிக கடுமையான வேதனை அல்லாஹு தஆலாவே தரலாமா? அல்லாஹ் நாடி இருக்கலாம்ல. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஈமான் தர வேண்டும் என்று நாடி இருந்தால் அவர்களுக்கு உண்மையிலே ஈமான் கிடைத்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதற்குண்டான பதில் இதுதான், ஒன்றும் இல்லை. ஒருத்தர் என்ன செய்கிறாரு, பைபாஸ் வழியாக கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா பைபாஸ் வழியாக எப்படி ஒன்றா என்ன செய்யலாம், ஸ்ட்ரெயிட் பாதை தான், எங்கேயும் டர்ன் பண்ண தேவையில்லை. ஒருத்தர் காட்டுறார், இந்த பைபாஸில் இறங்க டைரெக்டாக எங்கே போயிடலாம், நீங்கள் சென்னைக்கு டைரெக்டாக போயிடலான்னு சொல்கிறாரு. அது நேரிய பாதை. ஆனால் ஓட்டுற டிரைவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாம் எதுக்கு இந்த பைபாஸ் வழியாக போகணும், நாம் ஊருக்குள்ளே பூந்து பூந்து போகலாம்ல அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே இவர் பூந்து பூந்து போகிறாரு. அப்போ இங்கே தப்பு யாரின் மீது? ஓட்டக்கூடிய டிரைவரின் மீதே தவிர வழிகாட்டியவன் மீது அல்ல. ஆக இங்கே அல்லாஹ் தஆலா எது சத்தியம் என்றும் எது அசத்தியம் என்றும் நமக்கு இங்கே தெளிவாக காட்டிவிட்டான்.
உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹு தாலா எது சத்தியமான மார்க்கம், எது அசத்தியமான கொள்கை என்று சொல்லி அல்லாஹு தாலா காட்டிவிட்டான். ரூட் காட்டுவது என்பது அல்லாஹுடைய வழி. அந்த ரூட்டை பிடித்து செல்வது, அந்த நேரிய வழியில் செல்வது அது மனிதனுடைய கையில் தான் இருக்கிறது. நமக்கு அல்லாஹு தாலா ஒரு இக்தியாரை, ஒரு சாய்ஸை கொடுக்கிறான். ஏம்பா இது நல்லது, இது கெட்டது. நல்லது செஞ்சால் இந்தந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும், கெட்டது செய்தால் இந்தந்த தண்டனைகள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா காட்டிவிட்டான். இதை யார் தேர்ந்தெடுப்பது? மனிதன் தான் தேர்ந்தெடுக்கிறான். ஆக இப்படி மனிதன் அவன் வழிகேட்டை தேர்ந்தெடுத்தால் அது அல்லாஹ்வால் எதுவும் செய்ய முடியாது. ஆக அல்லாஹு தஆலாவை பொறுத்த வரைக்கும் அவன் காட்டதான் செய்வான், இதுதான் நேர்வழி என்று காட்டி விடுவான். ஆனால் அதை தேர்ந்தெடுப்பது என்பது மனிதன். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இப்படிப்பட்டவர்கள் யார் தவறான பாதையில் தேர்ந்தெடுத்து அவர்கள் நிராகரித்து விட்டார்களோ அவர்களை பொறுத்த வரைக்கும் ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய இதயங்களின் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது. வ அலா சமஇஹிம், அவருடைய செவிகளின் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது. வ அலா அபுசாரிஹிம் கிஷாவத்துன், அவருடைய அந்த பார்வைகளின் மீது, கண்களின் மீது திரையிடப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ இங்க ஒரு சில விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹதம என்று அரபியில் உள்ள அர்த்தம் முத்திரையிடுதல் என்று அர்த்தம். எதற்காக வேண்டி முத்திரை என்று சொன்னால், கவர்மெண்ட் ஒரு வீடை சீல் பண்ணிட்டாங்க அல்லது ஒரு ஆஃபீஸை சீல் வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அதற்குண்டான நோக்கம் என்ன? உள்ளே உள்ள பொருள் வெளியே வரக்கூடாது, வெளியேறது உள்ளே எந்த ஒரு பொருளும் செல்லக்கூடாது என்பதுதான் நோக்கம். ஆக இங்கே அல்லாஹு தஆலா ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களின் மீது அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விட்டான் என்று சொன்னால் எந்த விதமான சத்தியமான விஷயங்களும் அவருடைய உள்ளங்களுக்கு சென்றடையாது. வ அலா சமஇஹிம், அவருடைய செவிகளின் மீது அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விட்டான் என்று சொன்னால் எந்த விதமான நல்ல விஷயங்கள் அவருடைய காதுகளுக்கும் செல்லாது, காதுகளுக்கும் செல்லாது, அவருடைய உள்ளங்களுக்கும் செல்லாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விட்டான். அடுத்ததாக வ அலா அபுசாரிஹிம், அவர்களுடைய பார்வைகளின் மீது, கண்களின் மீது அல்லாஹு தஆலா திரையை அல்லாஹு தஆலா வைத்து விட்டான். சரி, உள்ளத்திற்கும் இந்த காதிற்கும் அல்லாஹு தஆலா ஹத்தம முத்திரையிட்டு விட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எதற்கு கண்களுக்கு மட்டும் திரை என்று சொன்னால், உள்ளத்தையும் காதையும் பொறுத்த வரைக்கும் உள்ளம் என்பது அலைபாயும். நாம் நினைக்க முடியாத இடத்திற்கு கூட இந்த உள்ளத்தை விட்டு நாம் சென்று விட்டு வரலாம், நாம் இந்த மனதை விட்டு சென்று விட்டு வரலாம். காதுகளையும் அப்படி அதே போன்றுதான், தூரத்திலிருந்து யார் என்ன சொன்னாலும் அந்த காதுகளுக்கு வந்து விழுகிறது. அதனால் இதனை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதற்கு முத்திரை என்பது இட வேண்டும். இதே பார்வையை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாம் நேராக பார்க்கலாம் அல்லது இந்த சைடில் பார்க்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் தடுக்கணும்னு சொன்னா ஒரு திரையை இங்கே போட்டால் போதும். அதற்காக தான் அல்லாஹு தஆலா இங்கே இப்படி பயன்படுத்துகிறான். உள்ளங்களுக்கும் காதுகளுக்கும் முத்திரை, கண்களுக்கு திரை என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி வலஹும் அதாபுன் அதீம், இவர்களுக்கு மாபெரும் வேதனை இருக்கிறது, நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்தபடியாக முத்தகீன்கள், காஃபிர்கள் என சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்களை பற்றி சொல்லுகிறான். அதுதான் சூரத்துல் பக்ராவினுடைய 8வது வசனம். வமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிரி வமா ஹும் பிமுமினீன், மேலும் மனிதர்களில் சிலர் அல்லாஹையும் மறுமை நாளையும் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று நாவினால் கூறுகிறார்கள், ஆனால் வமா ஹும் பிமுமினீன், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதாக அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிறான். இந்த வசனம் எதற்காக வேண்டும் என்று சொன்னால், முனாஃபிக்குகளை முஸ்லிம்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வெளிரங்கத்தில்தான் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள்,
உள்ளுக்குள்ளே அவர்கள் இஸ்லாத்தை பற்றி உள்ள நயவஞ்சக கருத்துக்களை எல்லாம், விஷமி கருத்துக்களை எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி முஸ்லிம்களுக்கு அறிவித்து தர வேண்டும், நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து தர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான். இந்த வசனம் ஏன் இறங்கியது என்று சொன்னால், இதற்கு முன்னர் நான் சொல்லியிருக்கிறோம், இந்த சூரத்துல் பக்ராவை இறக்கப்பட்ட காரணம் முனாஃபிக்கீன்களை அடையாளம் கொள்வதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னதாக அந்த மதீனாவில் இருந்த பூர்வீக மக்கள், அவுஸ் ஹஜரஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பூர்வீக மக்கள், அந்த அவுஸ் ஹஜரஜ் போன்ற அந்த மக்கள் தான் பின்னாட்களில் அன்சாரிகளாக, அன்சாரி நபித்தோழர்களாக மாறினார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உபையை அந்த ஊர் தலைவனாக, மதீனாவினுடைய ஒரு தலைவனாக நியமிக்கப்படக்கூடிய நேரம். ஆனால் எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் வந்து அங்கே உள்ள அனைத்து மக்களும், அவுஸ் ஹஜரத் போன்ற கிளையினர்கள் இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்று எப்பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை அனைவரும் ஏற்று நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ, அப்பொழுதுதான் இந்த முனாஃபிக்கீன்களுக்கு, இந்த நயவஞ்சகர்களுக்கு இஸ்லாமின் மீது ஒரு பொறாமை என்பது வந்தது. எப்படியாவது முஸ்லிம்களை நாம் அழிக்க வேண்டும், எப்படியாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அழிக்க வேண்டும், எனக்கு கிடைக்க வேண்டிய தலைமை பொறுப்பு எப்படி முஹம்மது அவர்களுக்கு கிடைத்தது என்று சொல்லி அப்துல்லா இப்னு உபையினுடைய அந்த பொறாமையால் உருவானதுதான் இந்த முனாஃபிக்கீன்கள், இந்த நயவஞ்சகர்கள். அப்படிப்பட்ட நயவஞ்சகருடைய தன்மை அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிரி வமா ஹும் பிமுமினீன். உங்கள் மக்களில் ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள், மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிரி, நாங்கள் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டோம், மறுமை நாளையும் ஈமான் கொண்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இல்லை என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். நயவஞ்சகத்தில் ஒரு சில வகைகள் என்று இருக்கிறது. மொத்தம் 3 வகை. முதலாவது வகை என்னவென்று சொன்னால், நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்லி வெறும் நாவால் மட்டும் சொல்லி மனதால் என்ன செய்வது, அதை நிராகரிப்பது. இது நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த முனாஃபிக்கள். அடுத்ததாக இரண்டாவது வகை, நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாவால் சொல்லி மறைவில் இருக்கும் பொழுது அதன் மீது ஒரு உறுதி இல்லாமல் நாம் அந்த பக்கம் போகலாமா வேணாமா என்று சொல்லி குழப்பத்திலே இருப்பார். ஈமான் கொண்டுட்டோம், வாயால் சொல்லியாச்சு, இருந்தாலும் நாம் முஸ்லிம்களோடு சேரலாமா வேண்டாமா என்று சொல்லி இவர்கள் குழப்பத்தோடு இருப்பார்கள். மூன்றாவதாக, மனதாலும் உறுதி கொண்டிருந்தாலும், மனதால் என்ன செய்திருப்பார்கள், உறுதி கொண்டிருப்பார்கள். அப்படி உறுதி கொண்டு என்ன செய்வார்கள், பாவங்களில் ஈடுபட்டிருப்பார்கள், உலகத்துடைய ஆசாபாசங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இப்படி ஈடுபடுவதன் காரணமாக என்ன ஆகிவிடும் என்று சொன்னால், ஈமானை அவர்கள் இழந்து விடுவார்கள். இப்படி இந்த நிஃபாக் என்பது 3 விதமான தன்மைகளில் இருக்கிறது. இங்கே இந்த நிஃபாக், அதாவது முனாஃபிக்கீன்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா இங்கே சொல்வது முதல் வகையான நிஃபாக், அதாவது நாவினால் மட்டும் ஈமான் கொண்டு மறைவில் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய வஞ்சக கருத்துக்களை எல்லாம், விஷமி கருத்துக்களை எல்லாம் வைத்து பேசிக்கொண்டிருப்பார்கள் தான் முனாஃபிக்கீன்கள் என்று சொல்லி இங்கே அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்கள் உங்கள் இருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஆக இன்றைய இந்த வாரத்தினுடைய திருக்குர்ஆனுடைய தஃப்சீருடைய சாராம்சம் இதுதான். அல்லாஹு தஆலா முதலாவதாக முத்தகீன்களுடைய தன்மைகளெல்லாம் அல்லாஹு தஆலா சொன்னான். அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை ஈமான் கொள்வார்கள், யுகீமுன ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அளித்தவற்றிலிருந்து தான தர்மங்களை எல்லாம் செய்வார்கள், செலவழிப்பார்கள். அடுத்ததாக உள்ள தன்மை, அவர்கள் தங்களுக்கென்று வழங்கப்பட்ட இந்த குர்ஆனையும் ஈமான் கொள்வார்கள், இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட
தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற முந்தைய வேதங்களையும் முந்தைய ஏடுகளையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதுக்கடுத்ததாக காஃபிர்களை பற்றி சொல்கிறான். என்னதான் அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு ஈமான் வராது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களின் மீது, செவிகளின் மீது முத்திரையிட்டு விட்டான், கண்களின் மீது திரையிட்டு விட்டான். அவர்களுக்கு மிக மோசமான பயங்கரமான வேதனை நாளை கியாமத்தில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். கடைசியாக முனாஃபிக்குகளின் உடைய அந்த ஒரு வர்ணிப்பை, அவர்களுடைய தன்மைகளை அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டு வரும்பொழுது முதலாவதாக சொல்கிறான், உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். அவர்கள் நாவினால் மட்டும் நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், மறுமை நாளை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறாரே தவிர, ஆனால் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இல்லை. அதாவது அவர்கள் உண்மை முஸ்லிம்கள் கிடையாது என்பதாக முனாஃபிக்கின்களுடைய முதல் தன்மை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். இனி அடுத்து வரக்கூடிய வாரம் அடுத்தடுத்து முனாஃபிக்குடைய தன்மைகள் என்னென்ன என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். ஆக எல்லாம் வல்ல இறைவன் நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.